ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விஓடி தமிழ் நண்பர்களே, உங்க வாழ்க்கையில எவ்வளவு முயன்றும் தீராத பண கஷ்டம் இருக்கா? அல்லது நீண்ட நாட்களாக ஒரு காரியம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறதா? இதற்கெல்லாம் உங்க ஜாதகத்துல உள்ள தோஷம்தான் காரணம் அப்படின்ட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதற்கெல்லாம் கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் உங்கள் விதியை மாற்றக்கூடிய ஒரு மகா ரகசியத்தை பற்றி தான் இன்றைக்கு காணொலியில நம்ம பார்க்க போறோம். அது என்ன தெரியுங்களா? அதுதான் விஷ்ணும்பதி புண்ணிய காலம். ஒரு வருடத்துல 365 நாட்கள் இருந்தாலும் மகாவிஷ்ணுவின் கதவுகள் நமக்காக திறந்திருக்கும் இந்த 4 நாட்களுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடு 1000 ஆண்டுகள் நீங்கள் செய்யும் புண்ணியத்திற்கு சமமானது அப்படின்ட்டு சாஸ்திரங்களில் சொல்லுதுங்க. 2026ஆம் ஆண்டு மிக முக்கியமான இந்த நாட்களை தவறவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய பொன்னான வாய்ப்பை இழந்தவருக்கு சமமாவீர்கள். முதல்ல விஷ்ணும்பதி புண்ணிய காலம் என்றால் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு செல்வார். இதில் ஸ்திர ராசிகள் எனப்படும் ரிஷபம், சிம்மம், விருச்சகம் மற்றும் கும்பம் ஆகிய 4 ராசிகள் சூரியன் நுழையும் பொழுது இந்த புனித நேரமே விஷ்ணும்பதி புண்ணிய காலமா சொல்லப்படுதுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி கும்ப ரவி புண்ணிய காலமும், மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ரவி புண்ணிய காலமும், ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சிம்ம ரவி புண்ணிய காலமும், இதுவே நவம்பர் மாதம் 16ஆம் தேதி விருச்சக ரவி புண்ணிய காலமும் மிக சரியா அமைய போகுது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாதங்களில் தமிழ் மாதங்களில் வரக்கூடிய தொடக்க நாளை பொறுத்து கணக்கில் வச்சுட்டு இருக்காங்க. இந்த 4 நாட்கள் அப்படி என்னதான் அதிசயம் நடக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் ஒரு அற்புதமான காந்த சக்தி நிலவுங்க. இந்த சக்தியை ஈர்த்து நம் உடலுக்குள் செலுத்தக்கூடிய ஒரு மாபெரும் ஆன்மீக ஆண்டனா தான் நம்ம ஒவ்வொரு கோயில்லையும் இருக்கக்கூடிய அந்த கொடிமரம். கோயிலுக்கு செல்லும் பொழுது நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா, நேரடியாக கருவறைக்கு ஓடுவது தான். ஆனால் இந்த விஷ்ணும்பதி புண்ணிய காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? கொடிமர வழிபாடு. ஒரு கோவிலின் கொடிமரம் என்பது இறைவனின் பாதங்களுக்கு சமம். கருவறையில் உள்ள சிலைகளுக்கு செய்யப்படும் மந்திரங்கள் மற்றும் அபிஷேகங்கள் மொத்த சக்தியும் பூமிக்கு அடியில் இருக்கும் செப்பு தகடுகள் வழியாக இந்த கொடிமரத்தில் தான் சேமிக்கப்படும். நீங்கள் இந்த விசேஷ நாட்களில் கொடிமரத்தை 21 முறை அல்லது 27 முறை சுற்றி வரும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் உள்ள அந்த ராசிகளின் தோஷங்கள் சுட்டரிக்கப்படும். குறிப்பாக கொடிமரத்திற்கும் அந்த பெருமாளின் வாகனமான கருடாழ்வாருக்கும் இடையில் செல்லாமல் நிதானமாக பிரகாரத்தை சுற்றி கொடிமரத்தின் அடியில் விழுந்து வணங்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது உங்கள் உடலில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் வெளியேறி நேர்மறை அதிர்வுகள் குடிபுகும். இந்த விஷ்ணும்பதி நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை 108 முறை மனதுக்குள் சொல்லுங்கள். முடிந்தால் விஷ்ணு சரசராமத்தை ஒலிக்க செய்யுங்கள். இந்த நாளில் நீங்கள் செய்யும் சாதாரண தானம் என்பது சாதாரண தானம் அல்ல. அது உங்கள் 7 தலைமுறை பாவங்களை போக்கக்கூடியது. வறுமையால் வாடுபவர்களுக்கு உணவளிப்பது, பறவைகளுக்கு தானியம் வைப்பது, இது மகாவிஷ்ணுவை நேரடியாக மகிழ்விக்கும் செயலாக சொல்லப்படுதுங்க. குறிப்பாக இந்த காலத்தில் பணப்பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்கள் இந்த புனித காலத்தில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்து கொடிமரத்தை சுற்றி வந்தால் அவங்களால் அடைக்க முடியாத கடன்களும் அடைக்கப்படும். தேங்கி நின்ற செல்வமும் உங்கள் வீடு தேடி வரும். இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, பல ஆயிரம் ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்த ஒரு மாபெரும் ஆன்மீக அறிவியல். காலம் கடந்து போன பிறகு வருத்தப்பட தேவையே இல்லை. இந்த மாதம், அதாவது இந்த பிப்ரவரி மாதம் உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் இதற்கு பிறகு மே, ஆகஸ்ட் மற்றும் நவம்பர் மாதங்களில் வரக்கூடிய இந்த 3 விஷ்ணும்பதி புண்ணிய காலங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். இதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஏற்படும் மாற்றம் உங்களுக்கு ஒரு புண்ணியத்தை தேடித்தரும். மகாவிஷ்ணுவின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.